வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேர்த்த நாய் துரத்தி இருக்கு அவங்க எல்லாம் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேரை நாய் கடிச்சிருக்கு அவங்க எல்லாமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எத்தனை பேர் வீட்டுல நாய்களை செல்லமா வளர்த்திட்டு இருக்கீங்க அவங்க எல்லாமே இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட்டுகளை மறக்காம பதிவிடுங்க. என்ன நாய் துரத்தி இருக்கு, நாய் கடிச்சிருக்கு, அதனால எனக்கு நாயை பார்த்தாலே பயம். தம்பி ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுனே. ஏன் கத்துற? நாயை விட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிடும் இருக்கு. ஏ கைஸ், வெல்கம் டு காக்கா கூட்டம் தமிழ். நான் டிடி ப்ரோ. உச்சநீதிமன்றம் இந்தியாவுல தெருக்கல்ல மக்களுக்கு இடையூறா சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த தெருநாய்களை எல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஐயோ, இதை கேட்ட உடனே இந்த நாய்கள் மேல அக்கறை கொண்ட இந்த ஜீவகாரண்யம் பேசுற மக்கள் எல்லாமே ஐயோ இந்த நாய்கள் எல்லாம் பாவம் இல்லையா, இந்த நாய்கள் எல்லாம் இப்படி கொடுமைப்படுத்தலாமான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிருக்காங்க. ஏப்பா, நாய்களை விட மனுஷங்க பாவம் இல்லையா? இந்த அப்பார்ட்மெண்ட்லயும் தனி வீடுகள்லயும் இந்த செல்லம் கொஞ்சிட்டு இருக்கக்கூடிய நாய்களை வளர்த்தக்கூடியவங்க தான் அதே மாதிரியா இந்த நாய்களையும் பாவிச்சு இந்த நாய்கள் மேல அவங்க பாசம் செலுத்துறாங்க. அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவங்க வீட்டுல வளர்த்துற நாயும் தெருவுல பசங்களை குழந்தைகளை தொந்தரவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நாய்களும் ஒண்ணுன்னு ஒரே பார்வை பாக்குறாங்க. பாத்தீங்களா? அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏதோ கவர்மெண்ட் நீங்க வீட்டுல செல்லமா நாய் வளர்த்தக்கூடாது, வாக்கிங் போகும்போது அதை கூட்டிட்டு போக கூடாது, நல்லா ஏதோ தடை போட்ட மாதிரி ரொம்ப அப்படி கொதிச்சு பொங்குறாங்க. சாதாரணமா தெருவில் சுத்துற நாய்களுக்கும் வீட்டுல சுத்துற நாய்களுக்குமே பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்ல வசிக்கிறவங்க எல்லாமே சாயங்கால நேரம் இல்லைனாக்கா ஹாலிடேஸ்ல எல்லாம் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த குட்டி நாய்கள் எல்லாம் அப்படியே கூட்டிட்டு வாக்கிங் போகும்போது தெரு நாய்கள் எல்லாம் அதை பார்த்தானாக்கா என்ன குலைக்கும், விட்டானாக்கா அந்த குட்டி பிராணிகளை கடிச்சே கொதறி கொண்டே போட்டும். அந்த அளவுக்கு கொடூரமான நாய்கள் தான் இந்த தெருவில் வசிக்கக்கூடிய நாய்கள். ஆனா அதெல்லாம் தெரிஞ்சிட்டுமே கூட ஏதோ அவங்க நாய் மாதிரியே அந்த தெரு நாய்களையும் பாதிக்கிறது தான் நமக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இப்படி ட்விட்டர்லயும் இன்ஸ்டாலையும் போஸ்ட் போட்டு கண்ணீர் விட்டு கதறக்கூடிய ஆண்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 10-25 மாடிகள்ல 10வது மாடியிலோ 20வது மாடியிலோ குடியிருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு கீழே ஒரு 50 கார் நிக்கிற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் இருக்கும். அந்த அபார்ட்மெண்ட் இருக்கிற ஏரியாவே பிரம்மாண்டமான ஒரு சாலை வசதிகள் எல்லாம் இருக்கும். வீட்டுக்கு கீழே 10-50 சென்ட் இடத்த காலியா விட்டுட்டு அதுலயே பூங்கா, அப்புறமா ஸ்விம்மிங் பூல், ஜிம், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே வச்சிருப்பாங்க. அவங்க எதுக்குமே தெருக்கல்ல நடமாட வேண்டிய அவசியமே இருக்காது. வீட்டை சுத்தி ஒரு பெரிய காம்பவுண்ட் சுவரையும் போட்டுட்டு வாட்ச்மேனு, சிசிடிவி கேமரான்னு நல்ல சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான். அவங்க காசு, அவங்களோட வாழ்க்கை, அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க. அதுக்கு நம்ம எந்த வயிற்றுச்சலும் இல்ல. இவங்க தான் தெருநாய்கள் மேல அப்படியே ரொம்ப ஜீவகாரண்யம் பார்த்துட்டு போஸ்ட் போட்டு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க எல்லாமே நேரடியா இந்த தெருநாய்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட அவங்க வாழ்க்கையில் இருக்காது. ஏன்னா வீட்டுல இருந்து அவங்க வெளியே கிளம்பும் போதே பார்த்தா நீட்டா கார்ல உட்காந்துட்டு ஃபுல்லா கிளாஸ் எல்லாம் ஏத்தி விட்டுட்டு தான் ரோட்லயே போறாங்க. அவங்க இருக்கக்கூடிய ரோடுகள் எல்லாம் தெருநாய்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. அது இல்லாம நாய்கள் இருந்தாங்க கூட கார் கண்ணாடி வழியா தான் பார்ப்பாங்களே தவிர நேரடியா கூட அவங்களுக்கு நாயை ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையே இருக்காது. ஏன்னா கார் கண்ணாடியை இறக்கி விட்டானாக்கா ஏசி வெளியே போயிரும், தூசி உள்ள வந்துருங்கிற அளவுக்கு ரொம்பவே அலர்ட்டா இருப்பாங்க. இவங்க தான் இன்னைக்கு அப்படியே நாய்கள் மேல அப்படியே கண்ணீர் வெடிச்சு கதறிக்கிட்டு இருக்காங்க. ரியலா சொன்னாக்கா ஒரு 5 ரூபா பிஸ்கட் கூட வாங்கி அவங்க தெருநாய்களுக்கு போட்டுருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. ஆனா நாய்கள் மேல எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? தாய்ப்பாசத்தை விட இவங்களுடைய நாய்ப்பாசம் நம்மள கண்ணீரோட வைக்குதுங்க. என்ன பண்றது, நாய்க பாவம் தான், அதை விட மனுஷங்க பாவம் இல்லையா? இப்படி தெருநாய்களுக்காக வேண்டி போஸ்ட் போட்டு போஸ்டர் அடிச்சு போராட்டம் பண்ணி கண்ணீர் விட்டு கதறவங்க எல்லாமே பார்த்தானாக்கா 5 மணிக்கு மேல வீட்டுக்குள்ள ஒதுங்குறவங்க தான். 5 மணிக்கு மேல வீட்டுக்கு வெளியே இவங்களுடைய வேலை இருக்காது. சாதாரணமா மிடில் கிளாஸ் மக்கள் வசிக்கக்கூடிய நெருக்கடியான சாலைகள்ல சின்ன சின்ன வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் எல்லாமே பசங்களை ஈவினிங் டைம்ல தனியா ஒரு டியூஷனுக்கு அனுப்பிச்சு விட முடிய மாட்டேங்குது. பக்கத்துல இருக்கிற ஒரு பொட்டி கடையில போய் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்ல முடிய மாட்டேங்குது. ஆனா பசங்க லீவு நாள்ல வெளியே ஒன்னா குழுவா சேர்ந்து விளையாட கூட முடிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இந்த நாய்களோட தொல்லை ரொம்பவே அதிகமா இருக்குது. ஒரு தெருவில் ஒரு நாய் 2 நாய் இருந்துச்சுன்னா அது ஏதோ ஓரமா நின்று போகுது, உட்காந்துட்டு போகுது, அதை பத்தி யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு தெருவில் 5 நாய் இருக்குது, அதே 4 மாசம் கழிச்சானாக்கா ஒரு 10 குட்டியை போட்டுருது, 10, 20, 50 சொல்லிட்டு அந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட நாய்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தெருக்கள் எல்லாம் வீட்டுல இருக்கக்கூடிய வாகனங்களை நிறுத்த முடியாம அவ்வளவு பிரச்சனையா இருக்கு. ஆனா பாருங்க, இந்த நாய்களுக்கெல்லாம் எங்க ஒதுங்க இடம் இருக்கும், எங்க படுக்கிறது, எங்க தூங்குறது, அதுக்கு யார் சாப்பாடு கொடுக்கறது? ஏன் இந்த நாய்கள் எல்லாம் பார்த்தானாக்கா அந்த சின்ன தெருக்களோட முனையில குப்பை தொட்டிக்கிட்ட யாராச்சும் குப்பையை போட போனானாக்கா அதை போய் பாஞ்சு போராட்டிக்கிட்டு துரத்திக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாம ஏதாவது கார் நிறுத்திருந்தா கார் கடியில போய் படுத்துக்குது. தெரியாம போய் நம்ம கார் பக்கத்துல நின்னோனாக்கா கால் கடியை கரு குருன்னு சவுண்ட் விட்டுக்கிட்டு நம்மளை அலற விடுது. பைக்கு நிறுத்தினாக்கா பைக்கோட பக்கத்துல போய் படுத்துக்குது. நாம எதேச்சியா சும்மா உள்ள நுழைஞ்சா தெரியாம அந்த நாயை கண்டு மிதிச்சோனாக்கா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த நாய் கடிச்சு ரேபிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் தொற்றுச்சுனாக்கா அது மனுஷனுக்கு எந்த மாதிரியான பாதிப்பையெல்லாம் ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு இந்த சோசியல் மீடியா நிறைய வீடியோக்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. எப்பா, அதெல்லாம் பார்த்தாலே பீதியா இருக்கு. ஏன் அப்படியே நாய் மாதிரியே கதறியே சாகுறாங்க? ஏன் என்ன கொடுமையா? இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் பெற்றவங்க அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்தானாக்கா எப்படி துடிச்சு போவாங்க? ஏன்
இந்த நாய்கள் நமக்கு தேவைதானா? நாய்கள் மேல உங்களுக்கு ரொம்ப பாசம் அதிகமா இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு போய் வீட்டுல பாதுகாப்பா அதுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் எல்லாம் செஞ்சு ஊசி எல்லாம் போட்டு அதுக்கு உண்டான ஃபுட் எல்லாம் கொடுத்து செல்லம் கொஞ்சுங்க, விளையாடுங்க, பாதுகாப்பா வளர்த்துங்க. அது உங்க வீட்டிலேயே வச்சுக்கோங்க. அதனால யாருக்கும் எந்த தொல்லையும் இல்லை. அதெல்லாம் அரசாங்கம் எந்த தடையும் பண்ணவே இல்லையே. தெருவில் சும்மா மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் துரத்திக்கிட்டு கடிச்சிக்கிட்டு குலைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நாய்களை தான் கட்டுப்படுத்த சொல்றாங்க. அதை கட்டுப்படுத்த சொன்னா அவங்களுக்கு ஏப்பா எரியுது? இன்னைக்கு நிறைய பேர்த்தோட தொழிலே அப்படியே 2 வீலர்ல காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. டெலிவரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, ஆர்டர் எடுக்கிறவங்க, ரெப்ரசன்டேட்டிவா ஒர்க் பண்றவங்க, அப்புறமா வசூலுக்கு போறவங்கன்ட்டு இன்னைக்கு நிறைய பேர்த்தோட பொழப்பே அப்படியே 2 வீலர்ல வாகனங்கள்ல அப்படியே சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அவங்க நிறைய தெருக்களுக்கு போக வேண்டியிருக்கு, நிறைய ஏரியாக்களுக்கு போக வேண்டியிருக்கு. ஒவ்வொரு தெருவுலையுமே பார்த்தானாக்கா இப்படி கொத்து கொத்தா நாய்கள் உட்காந்துக்கிட்டு போறவர்கள் துரத்திக்கிட்டு குறைச்சிக்கிட்டு இருந்தானாக்கா எப்படி மனுஷன் நிம்மதியா நடமாடுறது? ஏன் நம்ம ஆபீஸ் முடிச்சுட்டு சில நேரங்கள்ல வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ஒரு 11-12 மணி ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா ரெகுலரா அங்கங்க உட்காந்துட்டு இருக்க நாய்கள் தான் ஒரு 11 மணிக்கு மேல நம்ம போயிட்டு இருந்தானாக்கா நம்மள அடிச்சுக்கிட்டு துரத்திக்கிட்டு வருது. அது எப்படி கேட்டானாக்கா ஒரு தெருவில் நுழையிறோம் வச்சுக்கோங்க, முன்னாடி ஒரு நாய் படுத்திருக்கும், கொஞ்சம் தூரமா ஒரு நாய் படுத்திருக்கும், அப்படியே அப்படி டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு 4 நாய் படுத்து கிடக்கும். நாம அந்த தெருவுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் நாய் குருன்னு நினைக்கும், 2வது நாய் அப்படியே சின்னதா அப்படியே முறைச்சு ஒரு சின்ன சத்தம் போடும், 3வது நாய் எழுச்சி கரகரன்னு கத்த ஆரம்பிச்சிடும், 4வது நாய் துரத்த ஆரம்பிச்சிடும். இந்த சவுண்டை கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய சந்து பந்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நாய்களும் பட திரட்டி அப்படியே நம்மள போட்டு துரத்த ஆரம்பிச்சிரும் பாருங்க. அந்த ரோட்ல லைட் இருக்குமா இருக்கான்னு தெரியாது, ஸ்பீட் பிரேக்கரா குழியா கல்லா கட்டையா என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம போற ஸ்பீட்ல குறுக்க எவனாச்சும் வந்தானாக்கா அவனும் முடிஞ்சான் நம்மளும் முடிஞ்சோம். என்னமோ ஒன்னு ஆகட்டும் சொல்லிட்டு அந்த நாய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி அசுர வேகத்துல சும்மா வண்டியை முறுக்கிக்கிட்டு போவோம். அந்த நாயை கத்தும் போது நம்மளோட பாடி லாங்குவேஜ் நம்ம அந்த நேரத்துல எப்படி சத்தம் விடுறோங்கிறத கூட கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு பார்த்தானாக்கா நமக்கே சிரிப்பா இருக்கும். ஆனா இந்த மாதிரி தப்பிச்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கே இந்த மாதிரி பர்சனலா நிறைய அனுபவங்கள் இருக்கு. நல்ல வேலையா எந்த மாதிரியான விபத்துலையும் நான் சிக்காம அப்படி தப்பிச்சு ஓடி இருக்கேன். ஆனா இந்த மாதிரி நாய்கள் குறுக்க வந்து நிறைய பேரு கீழே விழுந்து கை கால் அடிபட்டு கை கால் உடைஞ்சு ஏன் மூளை சாவடைஞ்சு செத்து போனவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நாய்களால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி இந்த நாய்கள் மேல பரிவு கொண்டு பேசக்கூடிய இந்த ஜீவகாருண்யம் பேசுறவங்க மக்கள் எல்லாம் ஏதாச்சும் கருத்து சொல்லுவாங்களா? அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாங்களா? இல்ல அதை பத்தி அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் பேசுவாங்களான்னு கேட்டா ஒன்னும் பேச மாட்டானுங்க. சும்மா தெருவில் போற வரவங்க எல்லாம் கடிச்சுக்கிட்டும் துரத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாய்களை தான் அரசாங்கம் கட்டுப்படுத்த சொல்லுது. இதை கட்டுப்படுத்தினா இவங்களுக்கு ஏன் எரியுதுன்னு தெரிய மாட்டேங்குது. நமக்கு என்ன கடுப்புனா நாட்டுல ஜனநாயகத்துக்கே ஆபத்துன்னு சொன்னாலும் இவனுக்கு வாயை திறக்க மாட்டானுங்க. ஆனா ஜனங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய நாய்கள் கட்டுப்படுத்துங்கன்னு சொன்னானாக்கா ஆளாளுக்கு பாருங்க வாயை மூடாம திறந்துக்கிட்டு கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. ஏண்டா அப்போ உனக்கு நாயே பிடிக்காதான் கேக்குறீங்களா? இந்த நம்ம ரேஸ் கோர்ஸ் மாதிரி ஏரியாக்கள் எல்லாம் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது இந்த குட்டி நாய்களை எல்லாம் அப்படியே கூட்டிட்டு வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? பஞ்சு நாய் மாதிரி இருக்கும். அது சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோழியோட சைஸுக்கு தான் இருக்கும். அது என்னமோ ஒரு ஹேண்ட் பேக் மாதிரி எல்லாம் இருக்கும். அப்படியே ஃபுல்லா நூடுல்ஸ் மாதிரி முடிய விட்டுக்கிட்டு அது அப்படியே குதிச்சு ஓடுறதெல்லாம் பாக்கிறதுக்கு நமக்கே ரொம்ப ஆசையா இருக்கும். அடடா இந்த நாயெல்லாம் நம்ம வீட்டுல வளர்த்துனா அழகா இருக்குமே, நம்ம குழந்தைகள் அது கூட நல்லா விளையாடுமே அப்படிங்கிற மாதிரி ஆசை நமக்கும் இருக்கு. ஆனா அந்த மாதிரி நாய்களை அவங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க படுத்திருக்கக்கூடிய அந்த தெருநாய்கள் எல்லாம் பாத்திருக்கீங்களா எப்படி ரியாக்ட் பண்ணும்? விட்டானாக்கா அந்த நாயை பாஞ்சு கடிச்சு குதறி கொன்னே போட்டுரும். அதனாலேயே பாத்தீங்கன்னா தூரமா ஒரு நாய் படுத்து கிடக்குன்னு சொன்னாலே இந்த நாயை கூட்டிட்டு வாக்கிங் வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு கூடையை வச்சிருக்காங்க. அந்த கூடைக்குள்ள நாயை போட்டு சேஃப்டி பண்ணிக்கிறாங்க. இந்த அளவுக்கு நாய்க்குமே சண்டையாகக்கூடிய அளவுக்கு தான் தெருநாய்களோட பிரச்சனை இருக்கு. ஆனாலும் தெருநாய்கள் மேல எங்களுக்கு பாசம் பொங்குதுன்னு சொன்னாக்கா தெருநாய்கள் மேல உங்களுக்கு அப்படி ரொம்ப பாசம் பொங்குதா? அப்ப இந்த பாசம் பொங்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஆளாளுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காசு போட்டு ஒரு பெரிய முகாம் மாதிரி ஏற்படுத்தி தெருநாய்கள் எல்லாம் கொண்டு போய் அங்க நீங்களே பாதுகாப்பா வச்சு வளர்த்துங்க, அதுக்கு சாப்பாடு கொடுங்க, அதை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருங்க. உங்களை யாராச்சும் தடுத்தாங்களா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரோட்ல போற மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க நிம்மதியா இருக்காங்களா? நாய்களும் காப்பகத்துல நிம்மதியா இருக்கட்டும். அதை விட்டுட்டு தெருநாய்கள் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறவங்க ரோட்ல போறவன வர்றவனை கடிக்கிறது எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையவே சீரழிக்குது இந்த நாய்கள். இந்த நாய்களை பத்தியும் இந்த நாய்களால பாதிக்கப்பட்ட மனுஷங்களை பத்தியும் எந்த விதமான கவலையும் இத்தனை நாள் இல்லாம இதுக்கு மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா நாயை விட சத்தமா குறைச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. 100% மக்களுக்கு நாய் சொன்னாலே லைட்டா பீதி தான். ஒரு 10% மக்கள் தான் அதை ரொம்ப செல்ல பிராணியா கொஞ்சிக்கிட்டு அதை கட்டி புரண்டு பெட்லேயே கூட படுத்து அது கூட தூங்கி நிற்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா 100% ஆட்களுக்கு நாய்கள் சொன்னாலே பயம்தான். பாட்சா படத்துல ரஜினிக்கு அப்படியே வில்லன்கள் எல்லாம் லைனா வந்து கப்பம் கட்டிட்டு இருக்கும்போது ரஜினி பக்கத்துல ஒரு நாய் நிக்க வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா? போஸ்டர்ல அந்த நாயை பார்க்கும்போது ஐயோ என்னடா பயங்கரமான சைஸா இருக்கு, கடிச்சானக்கா 1 கிலோ கறி பேர் எடுத்துரும் போல இருக்குன்ட்டு போஸ்டர்ல அந்த நாயை பார்த்தாலே பீதியா இருக்கும். ஆனா அந்த நாய்க்கு பக்கத்துல ரஜினி எப்பரா பயமே இல்லாம இப்படி தைரியமா உட்காந்துருக்காருன்னு அந்த சீனை பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் என் மனசுக்குள்ள கேள்வி எடுத்துட்டே இருக்கும். நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க ஏரியாக்கள் எல்லாம் நாயே பார்த்தது இல்ல. நம்ம வீடுகளை எல்லாம் விட்டு ரொம்ப தூரம் புறநகர் பகுதிகளுக்கு எல்லாம் போகும்போது தான் அங்கதான் நாயை பார்த்திருக்கோம். அப்போ நாய்களை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா இந்த நாயெல்லாம் நம்ம எத்தனை நாள் ஆச்சு பார்த்து ஏன் நம்ம வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி நாயெல்லாம் வரதே இல்லையெல்லாம் சொல்லிட்டு சின்ன வயசுல நாங்க யோசிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு
வீட்டுல இருந்து கதவை திறந்தாலே நாய் முகத்துல தான் முழிக்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த நாய்களோட அட்டகாசம் அதிகரிச்சுட்டே இருக்கு. இதோட மக்கள் தொகை இன்னும் பெருகிட்டே போனானாக்கா இதுக்குன்னு எங்க வசிக்கிறதுக்கு இடம் இருக்கு, அதுக்கு யார் ஃபுட்டு கொடுக்கறது? அது இப்படி வீட்டு வாசல்லையும் வாகனங்களுக்கு அடியிலையும் பைக்குக்கு பக்கத்துலயும் படுத்துக்கிட்டு டெய்லியுமே இதே மாதிரி சூழ்நிலையை நம்ம டெய்லி சந்திச்சுக்கிட்டே இருந்தானாக்கா அதுக்கு முறையான மருத்துவ பரிசோதனையும் கிடையாது, அது என்னத்தை திங்குதுன்னு தெரியாது, அதுகிட்ட என்ன நோய் இருக்குன்னு தெரியாது. எதேச்சா போற வர குழந்தைகளையோ வயசானவங்களையோ இல்ல பெரியவங்களையோ கடிச்சு துளைச்சதுன்னு சொன்னானாக்கா அதுக்கப்புறமா அவங்க அனுபவிக்கக்கூடிய சித்திரவதைகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? இன்னைக்கு சோசியல் மீடியாவில் யூடியூப்ல ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது சிசிடிவி கேமராவில் தெருக்கல்ல போகக்கூடிய அப்பாவி குழந்தைகளை, பொண்ணுங்களை, பொதுமக்களை, இந்த வயசான பாட்டிகளை எல்லாம் இந்த நாய்களை வந்து கும்பலா துரத்தி எப்படி எல்லாம் கடிச்சு குதறதுங்கிறத நிறைய வீடியோக்கள்ல பார்த்துட்டு தானே இருக்கோம். ஏன் அவங்க ஏதாச்சும் அந்த நாய்களை தொல்லை பண்ணாங்களா, ஏதாவது பண்ணாங்களா? அவங்க பாட்டு அமைதியா ஓரமா போயிட்டு இருக்காங்க. ஒரு நாய் கத்திக்கிட்டு வந்தானாக்கா அதுக்கு பின்னாடி ஒரு 7-8 நாய் வந்து துரத்திக்கிட்டு அவங்களால சமாளிக்கவே முடியாம கடிச்சு தள்ளி விட்டு கையை காலை பிச்சு எடுத்துருது. அதுக்கப்புறமா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அந்த நாய்களுக்கு ஏதாச்சும் கிருமி தொற்று பாதிப்பெல்லாம் இருந்தானாக்கா அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுனாக்கா அதுக்கெல்லாம் மருத்துவ பரிசோதனை இருக்கா, மருந்து இருக்குதா, அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும்? ஏன் நாய்களுக்காக வேண்டி பறிஞ்சு பேசக்கூடிய இவங்களுக்கு இதை பத்தியில ஏதாவது அக்கறை இருக்கா? இந்த மாதிரியான மக்களை பத்தின கஷ்டங்களையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டிய என்னைக்காச்சும் ஒரு நாள் இவனுங்களை குரல் கொடுத்துருப்பானுங்களா? இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டும் தான் இந்த நாய்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றானுங்கன்னு சொன்னாங்க. இவனுங்களெல்லாம் என்ன மனநிலையில் இருக்கானுங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவ்வளோ அன்பும் பாசமும் உங்களுக்கு தெருநாய்கள் மேல இருந்துச்சுனாக்கா நீங்க கூட்டிட்டு போய் வீட்டுல பத்திரமா வளர்த்துங்கடா. ரோட்ல போறவங்க நிம்மதியா வாழ விடுங்கடா. மறக்காம நம்ம காக்கா கூட்டம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட்களை கீழே பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. மகிழ்ச்சி பாராவட்டும்.